ஏதோ மத்தவங்க சொல்ற மாதிரி ஏதோ இவங்க தோத்து போயிட்டாங்க ஒன்னு ஆளுநர் கொடுத்துருவாங்கன்னா என்ன அவ்வளவு உங்களுக்கு இலக்காரமா நினைக்கிறீங்க ஆளுநர் பதவியே? இந்தியாவிலேயே ஏறக்குறை 2 ஆளுநர் பதவிகளை அதிக நாட்கள் வகித்தது நான் தான். என்னமோ அவரோட உதயநிதியோட மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். உதயநிதியோட உயர்வு எப்படி வந்தது? கலைஞரின் பேரன், ஸ்டாலினின் மகன், அதுக்கு மேல என்ன அங்கீகாரம், என்ன சாதிச்சார் நான் கேக்குறேன். மேடம் வணக்கம். சாலையோர கடையில கூழ் குடிப்பது போல் ராஜ்பவனில் கூழாக இருக்க முடியல அப்படின்ற உங்க பிரச்சாரத்தின் போது சொல்றீங்க. 1000 பணியாளர்களுக்கு மேல உங்களுக்கு இருந்தும் கூட ராஜ்பவனில் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க. இங்க இவ்வளவு தொண்டர்கள் இருந்து அதுல உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்குன்றது? எனக்கு எப்பவுமே மக்களோடு மக்களா இருக்கிறது மகிழ்ச்சி. மக்கள் ஜனநாயகத்துல ஆளுநர் என்பது மிக உயர்ந்த பதவி தான். அந்த பதவியை நான் மதிக்கிறேன். ஏதோ மத்தவங்க சொல்ற மாதிரி ஏதோ இவங்க தோத்து போயிட்டாங்க ஒன்னு ஆளுநர் கொடுத்துருவாங்கன்னா என்ன அவ்வளவு உங்களுக்கு இலக்காரமா நினைக்கிறீங்க ஆளுநர் பதவியே? அப்படி இல்லை. திறமையாளர்கள் சில நேரங்களில் இப்போ ஆளுங்கட்சி இங்க உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, ஜெயிச்சிடறாங்க. எங்களை மாதிரி உள்ளவங்க நல்லவர்களாக இருந்தாலும் தேர்தலை சந்தித்தோம், மக்களை சந்தித்தோன்ற ஒரு அங்கீகாரத்திற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அது. அது மட்டும் இல்ல, திறமையாளர்கள் இவரோட மகன்றதுக்காக கிடைத்த பதவி அல்ல. அந்த பதவியில ஒரு பதவியில சிறப்பா செயலாற்றினதுனாலதான் துணைநிலை ஆளுநரும் கிடைத்து 2 ஆளுநரா நான் இருந்தேன். இந்தியாவிலேயே ஏறக்குறை 2 ஆளுநர் பதவிகளை அதிக நாட்கள் வகித்தது நான் தான். அதனால அதையும் நான் சிறப்பா செஞ்சேன். ஆனா எவ்வளவுதான் அதிகாரம் படைத்த பதவியா இருந்தாலும் இப்ப நேரா மாதிரி இப்படி போட்டு கையை போட முடியாது, தோல்ல முடியாது, அவங்க கூட உட்காந்து சாப்பிட முடியாது, மக்களுக்கு வேண்டியதை செய்ய முடியாது. ஆக அப்படி இருக்கும்போது நம்மளோட பிறப்பு அப்படின்னா நான் டாக்டராகவே இருந்திருப்பேன். ஏன் மிகப்பெரிய மருத்துவராக இருந்து மக்கள் பணிக்கு வந்தேன்னா மக்களோடு மக்களாக இருக்க ஆசைப்பட்டுதான். அதனால ஆளுநர் பதவி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அதற்கு நான் நன்றியுடையவளா இருப்பேன். அதே நேரத்தில் அந்த அங்கீகாரத்தோட இன்னும் 15 வருஷத்துக்கு கூட நான் ஆளுநராக இருக்கலாம். யாரும் கேட்க போறதில்ல. நான் தான் இந்தியாவிலே இளவயது ஆளுநர். ஆனாலும் மக்களோடு இருக்க வேண்டும் என்ற வசதிகளை விட்டு யாருமே அந்த வசதியை பழகிட்டாங்கன்னா அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு ராஜபோக வாழ்க்கை தான். அதை விட்டுட்டு வரும்போது மக்களுக்காக அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்வார். உங்க பிரச்சாரத்தின் பொழுது தென் சென்னையிலிருந்து ஒரு மத்திய அமைச்சர் வேண்டும் என்றால் வாக்களியுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க மத்திய அமைச்சர் வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சி அமைந்தால் மீண்டும் நீங்க மத்திய அமைச்சராக பேசப்பட்டிருக்கா? அது நான் சொல்லல, பிரச்சார வாகனத்துல உள்ள தம்பியோட ஆசை. அதனால அவர்கள் ஆசை இறைவன் நிறைவேற்றுகிறாரா? என்னோட ஆசை பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும். அதுக்கு மேல என்னோ மக்களோட விருப்பம். அது பிரச்சார வண்டியில உள்ள பேசின தம்பியோட விருப்பம், ஏன் விருப்பம் இல்ல. நான் ஏதோ சொல்லல. அது வேற கட்சி தான் அதெல்லாம் செய்வாங்க. நான் உள்ளார்த்தமா இருக்கிறேன். எம்பி ஆனும், பார்லிமெண்ட்ல பேசணும், மக்கள் குரலா ஒலிக்கணும். அதான் என்னோட ஆசை. உங்கள் தொகுதியில நேத்து உதயநிதி பிரச்சாரம் செய்தார். நீங்கள் மீண்டும் தோற்ற பிறகு ஆளுநர் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறார். அதான் தோக்கவே மாட்டோம். நான் தோக்கவே மாட்டேன். ஆனா இது என்னப்பா இது? என்னமோ அவரோட உதயநிதியோட மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். உதயநிதியோட உயர்வு எப்படி வந்தது? நான்லாம் 25 ஆண்டு காலம் ஆச்சு பாஜக சேர்ந்து, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு இந்த நிலையில வந்திருக்கேன். உதயநிதி ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி கிடைச்சதெல்லாம் உடனே கிடைச்சிருச்சு. அவங்க எல்லாம் எங்களை விமர்சனமே பண்ணக்கூடாதுப்பா. எங்களோட உழைப்புல கால் பகுதியா 1% கூட அவங்களாம் கொடுக்கல. அதே உதயநிதி வயசுல திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்களின் பிள்ளைகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் என்ன நிலையில இருக்காங்க. இன்னைக்கு உதயநிதி இவ்வளவு பேசுறாரு. எதனால அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சது? கலைஞரின் பேரன், ஸ்டாலினின் மகன், அதுக்கு மேல என்ன அங்கீகாரம், என்ன சாதிச்சார் நான் கேக்குறேன். யார பார்த்து கேக்குறீங்க? ஒரு மாநில தலைவரா, ஒரு பெண்ணா 5.5 வருஷம் ஒரு கட்சியை கட்டி காத்து 2 மாநிலம். இன்னைக்கு நீங்க ஆளுநர்கிட்ட போய் நிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நான் 2 மாநில ஆளுநர், 4 முதலமைச்சரை பார்த்திருக்கிறேன். 4 முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்கிறேன். 2 முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறேன். 2 முதலமைச்சரை வீட்டுக்கும் அமைச்சிருக்கிறேன். நான் 3 மாதங்கள் ஆளுநர் பதவியில ஒரு மாநிலத்தை நிர்வகிச்சிருக்கிறேன். இப்ப நீங்க பேசுற அளவுக்கு நாங்க இலக்காரமா போயிட்டோமா? அதனால தம்பி உதயநிதி ஏதோ உலகிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்கட்டும். அது ஒரு என்ஜாய்மெண்ட். எங்களை பத்தி எல்லாம் பேச வேணாம். எங்களோட உழைப்பு,
எங்களோட திறமை, எங்களோட படிப்பு, எங்களோட ஆளுமை இதெல்லாம் அவருக்கு பக்கத்துல கூட வராதுப்பா. அதனால இந்த யூபிஸும் அப்படிதான், உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்களே எங்களை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை. ஏன்னா எங்களோட திறமை ஏதோ ஒண்ணு. அதனால நீங்க ஏதோ கலைஞரின் பேரனால எது வேணாலும் பேசலாம்னு கூடாது. நாங்களாம் பெயரெடுத்தவர்கள், நாங்க எங்களோட மரியாதையோடு இருக்கிறோம். அவ்வளவுதான்.